அந்த கல்வி எப்படி இருக்கும்? வேற எந்த மொழியும் சொல்லித்தரப்பட மாட்டாதான்னு கேட்குறேன். நாம் இந்த கல்வி நேரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். கல்வி என்பது என்னென்னா மொழியையும் அறிவியலையும் கணிதத்தையும் கற்பது மட்டும்தான் கல்வி. மற்ற அனைத்து மொழிகள், நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இதில் ஸ்காலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, அதெல்லாம் கூடுதல் திறமைகள். அதை என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு செஷனில் தமிழ், அறிவியல், கணிதம் இந்த பாடங்கள் மட்டும்தான் இந்த எஜுகேஷன் ஹவரில் நாம் நடத்துகிறோம். ஸ்கில் ஹவரில் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றோம். நீங்கள் எந்த மொழி படிக்கிறீங்களா, ஆங்கிலம் படிக்கிறீங்களா, இல்லை வேறு எது படிக்கிறீங்களா, அது அந்த இதை கொடுத்துட்றோம். அதில் ஒரு முக்கியமானது, ஆங்கிலத்தை வளர்க்க விரும்புபவர்கள், அந்த ஆங்கிலேயர்கள் வேண்டுமானால் அந்த ஆங்கில ஆசிரியர்களை நியமித்து அந்த ஆங்கிலத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். இல்லைங்க, தயவு செய்து அதாவது ஒரு 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 கனவு உலகத்துக்குள்ளார கொண்டு போகிறதுனால யாரும் எதையும் சாதிக்க முடியாது. நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன். ஆங்கில பாடத்தை அவங்க தனித்தனியாக ஆசிரியர் வச்சு படிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் ஆங்கில பாடத்தை எடுத்துருவீங்களா? ஆமாங்க, எடுத்துருவோமுங்க. உண்மையாக அப்படி பயிற்று மொழியாக தமிழை ஆக்குவதற்கான சட்டமாக மாற்றுவீர்களா, அல்லது ஆங்கிலமே படிக்காத வேறு எந்த மொழியுமே படிக்காத என்பதான சட்டமாக? நீங்கள் எதை வேணும்னாலும் உங்கள் செலவில் உங்கள் திறமையில் நீங்கள் படிச்சுக்கங்க. இந்த நாட்டினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தனிப்பயிற்சி வச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வச்சு அவங்க ஐஏஎஸ் தேர்வுக்கு அனுப்பணும். ஆனால் நீங்கள் அரசாங்கத்தில் கொடுக்க மாட்டீங்க. ஐஏஎஸ் தேர்வு தமிழில் எழுதக்கூடாதுன்னு இருக்குதுங்களா? இல்லைங்க, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். வேறு எந்த தேர்வாக வேணாலும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆங்கிலமே இல்லை சரி, நான் கேட்ட கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. நான் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான். இப்போவும் தமிழில் தான் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிள்ளைங்க தமிழ் வழி கல்வி இருக்குது. ஏதோ தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. தமிழில் தான் பாடங்கள் படிக்கிறாங்க. ஒரு பாடம் ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க. அந்த ஆங்கிலம் இந்தியாவில் இருக்கந்தட்டியோ அந்த பிள்ளைங்களுக்கு இணைப்பு மொழியாக தேவைப்படுது. நீங்க அதை நீக்குவேன்னு சொல்றீங்க, அப்படி சொல்லுங்க. ஆமாம், ரைட், நல்லது. விவசாயத்திற்காக முதல்ல நாங்கள் பட்ஜெட் ஒதுக்குறோம். ஃபஸ்ட்டு விவசாயம் தான். ஏன்னா பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக விளங்கக்கூடியது விவசாயம். அதனால் விவசாயத்துறைக்கு நவீன கருவிகளுக்கு விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவோம். ஃபஸ்ட்டு நவீன கருவிகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு குழுவும், அவங்களுக்கு அந்த நவீன கருவிகளை பயன்படுத்தக்கூடிய வழிமுறையை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குழு அமைச்சு அதுக்காகவும் ஃபஸ்ட்டு மானியம் ஒதுக்குற விவசாயத்துக்கு. நெக்ஸ்ட்டு அந்த குடிசைகளை முழுவதுமாக மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இதுக்கு நாங்கள் எங்கேருந்து நிதி திரட்டுறதா இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துக்கு ஒரு உச்சவரம்பு வைப்போம். இதுதான் ஒரு உச்சவரம்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை ஒரு குழு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதிகளை வச்சு இந்த குடிசை மாற்று வாரியத்துக்கு பயன்படுத்துவோம். மேலும் கடன்கள் வாங்க மாட்டோம். இத்துடன் முடிக்கிறேன். அடுத்து சபாபதி. என்னுடைய பட்ஜெட் சிறிய முறையில் 2 வார்த்தையில் முடிக்க போகிறேன். ரொம்ப நன்றி. முதலில் ஒரு வருவாய்க்கான பட்ஜெட். தமிழில் பெயர் வைத்தால் படங்களுக்கு வரி என்பது குறைக்கப்படும் என்பது ஏற்கனவே என்னுடைய பழைய ஆட்சியில் குறிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய ஆட்சியில் எந்த பெயரில் படம் வைத்தாலும் அந்த வரி எப்பவும் எல்லா படத்துக்கும் இருக்கும் போல் தான் இருக்கும். ஆங்கிலத்தில் பெயர் வைத்தாலும் சரி, தமிழில் பெயர் வைத்தாலும் சரி, வரி சமமாக விதிக்கப்படும் என்பதை முதல் முறையாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்க்க வரலாம். ஏனென்றால் தமிழில் பெயர் வைக்காமல் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணால் எங்கள் அரசாங்கம் அனுமதிக்காது. இந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம். அதில் ஒரு முக்கியமான திட்டம் இப்போ ஆதார் கார்டுன்னு ஒன்று சொல்லி மத்திய அரசாங்கம் இந்தியா முழுசும் வெளியிடுறாங்க. இந்த ஆதார் கார்டு மூலியமாக நம்மளோட தமிழ்நாடு மக்களின் ஹெல்த் ஐடென்டிட்டி கார்டை அதை மாற்றுறதுக்காக ஒரு பரிசீலனைக்காக கேட்டிருக்கோம். 1500 கோடி ரூபாய் இணைப்பில் மொத்தமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களும் அவங்களோட உடல்நிலையை பரிசோதனை பண்ணி அந்த உடல்நிலை பரிசோதனை அட்டவணையை இந்த கார்டோடு இணைக்கப்படும். இந்த கார்டு இணைக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால்,
எந்த ஒரு மருத்துவ அதை இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸாக பண்ணியாச்சு. எந்த மருத்துவமனைகள் பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த கார்டை கொண்டு போய் இந்த நம்பரை டச் பண்ணி அவங்க வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் அடித்தா கூட என்னோட பேர் சபாபதி அப்படின்னா சபாபதிக்கு என்ன நோய் இருந்தது, என்ன வைத்தியங்கள் பார்க்கப்பட்டது என்பது யூனிக்காக அதில் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு திட்டமாக ஆதார் கார்டான ஆதார் யூனிக் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி இது இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன். இந்த கார்டு 1500 கோடி மதிப்பில் இது 80% மத்திய அரசு நிதியில் மட்டுமே செயல்படுத்தப்படும். காரணம்னா ஆதார் கார்டு அவங்க கையில் இருக்கனால 20% நம்மளோட ஹெல்த் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக பண்ணப்படும். ஒரு நிறுவனத்தில் தொழிலாளர்கள் அதிக பேர் இருந்தால் 50 to 60 பேர் இருந்தால் தொழிலாளர் சங்கம் அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு வங்கியின் மூலமாக கடன் ஏற்பாடு செய்யப்பட்டு குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே பல தொழில் நிறுவனங்களில் கூட்டுறவு அமைப்புகள் இருக்கிறது. அதுபோல என்னுடைய அரசில் நல்லா அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பான ஒரு சங்கங்களுக்கு தொழிற்சங்கங்களுக்கு வாயிலாக கோஆபரேட்டிவ் சங்கம் உருவாக்கப்படும். அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு சங்கத்தில் இருப்பவர்கள் என்றால் அந்த சங்கத்தின் மூலமாக கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்களுக்கு உருவாக்கி தரப்படும். அந்த சொசைட்டி மூலமாக அந்த சங்கத்து உறுப்பினர்கள் பல தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். புதிய மருத்துவ கருவிகள் நமது தமிழகத்திலேயே உருவாக்குவதற்காக நிதிகள் ஒதுக்கப்படும். நவீன விவசாய கருவிகளின் உற்பத்திற்கு வரிச்சலுகை அளிக்கப்படும். உயிரி தொழில்நுட்ப துறைகளுக்கு துறைகளுக்கென நிதிகள் ஒதுக்கப்படும். கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேறும் நச்சுக்கழிவினால் ஏற்படும் கடல் சீர்கேட்டிற்கு அதனை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கப்படும். பேருந்துகளின் மிக நீண்ட தூரம் பயணம் செய்யும் பேருந்துகளில் கழிப்பறை வசதி அமல்படுத்தப்படும். நமது வரலாற்று சின்னங்கள் புதுப்பித்தல் மற்றும் பாதுகாப்பிற்காக நிதிகள் ஒதுக்கப்படும். உணவில் இருந்து இன்று தமிழகத்தில் அதிகப்படியான உணவுகள் வீணாக்கப்படுகின்றன. அந்த உணவிலிருந்து மின் உற்பத்தி தயாரிப்பதற்காக நிதிகள் ஒதுக்கப்படும். நோய் எதிர்ப்பு பொருட்கள் தமிழகத்திலேயே தயாரிப்பதற்காக நிதிகள் ஒதுக்கப்படும். பள்ளிக்கூடங்களின் ஆய்வுக்கூட பொருட்கள் வழங்குவதற்காக மேலும் நிதிகள் ஒதுக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுவிற்கென மேலும் நிதிகள் ஒதுக்கப்படும். உழவர் சந்தைகள் அதிகரிக்கப்படும். அரிசி உற்பத்தி, கரும்பு உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, மகரவள்ளி கிழங்கு உற்பத்தி, தேங்காய் உற்பத்தி போன்றவற்றில் இந்தியாவிலேயே முதலிடம் எமது ஆட்சியில் தமிழகம் பெற்றுள்ளது. பிறப்பு விகிதத்தை குறைத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் இந்தியாவிலேயே முதலிடம். சில மரண விகிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட்டை நான் 2,42,000 கோடி இருக்கக்கூடிய தமிழகத்தின் கடனை அடைப்பதற்கு எனது தலைமையிலான அரசு சீரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் ஒரு கார் வழங்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் இலவச தொலைக்காட்சி பெட்டி வாங்கினோன்னு எப்படி இல்லை, அதை விட பிரமாதமான தொலைக்காட்சி பெட்டிகளை வச்சிருக்கிறவங்க அது மூலையில் தூக்கி போட்ட மாதிரி நீங்கள் கார் கொடுத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காரில் வரவே மாட்டாங்க. இல்லை, நிச்சயமாக உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எப்படி கார் வழங்கப்பட்டுள்ளதோ அதேபோல் எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும். உங்களது அரசு நிச்சயமாக இலவசங்களை ஆதரிக்குமா? கிடையாது. இலவசங்களை ஆதரிக்காத உங்கள் அரசு எப்படி உறுப்பினர்களுக்கு மகிழுந்து தர முடியும்? அப்பொழுது அது இலவசம் இல்லையா? அது எந்த நிதியில் இருந்து நீங்கள் தருவீர்கள்? ஒரு அமைச்சருக்கு கார் கொடுக்குறோம், அவருக்கு ஒன்று நம்ம இலவசமாக கொடுக்கல, அடுத்தவர் அமைச்சர் தான் அதை பயன்படுத்த போறாரு. அந்த மாதிரி இப்போ கொடுக்கக்கூடிய எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய காரை அடுத்தவர் எம்எல்ஏ தான் பயன்படுத்த போறாரு. அப்படி ஒரு கார் வசதி செய்து கொடுப்பதால் மக்களுக்கு என்ன நன்மை? எம்எல்ஏக்கள் நேரடியாக தனியாக அவர்களுக்கான பயணப்படி வழங்கப்படுகிறது. இந்த கார் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளத்தின் மூலமாக அவர்கள் எரிவாயு நிரப்புவதன் மூலமாக நிச்சயமாக அந்த செலவை அதில் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு மானியம் வழங்க எனது தலைமையின் அரசு முன்னெடுத்து செல்கின்றது. மேலும் படித்த இளைஞர்கள் 30% உள்ளனர். இதில் சுயதொழில் தொடங்க முன்வரக்கூடியவர்களுக்கு மானிய விலையில் மானியத்தினுடன் கூடிய 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். திருநங்கைகளுக்காக பொது இடங்களில் தனியாக கழிவறை கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொது இடங்களில் பெண்களுக்கான இடத்தை எங்கள் பெண்கள் அங்கீகரிங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தனியாக பிரிக்கிறது இல்லை. இப்போ மற்ற பெண்களுக்கான அதுக்கு உண்டான அவங்களுடைய கூச்ச உணர்வை கட்டுப்படுத்துவதற்காக சிறிது காலம் 3 கழிவறைகள் வைக்கப்படும். ஆண், பெண், திருநங்கைகள் என்று அதை சில காலங்களில் மாற்றி அமைக்கப்படும். இதில் இளைஞர்களுக்கான இணைய தொழில் புரட்சியாக 1 GB நெட்
10 ரூபாய்க்கு வழங்கப்படும். இது சில தனியார் நிறுவனங்களோடு கூட்டு முயற்சியினால் செய்யப்படும். இதனால் அரசுக்கு எந்த செலவும் ஆகாது. தமிழகத்தில் புதிதாக அரசின் பெட்ரோல் பங்குகள் தொடங்கப்படும். இதனால் அரசுக்கு அதிகப்படியான வருவாய் ஈட்ட முடியும். மேலும் செய்முறை கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் மூலமாக அறிவிக்கப்படும். இயற்கை முறையிலான மருத்துவத்தை அரசு ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கென தனி வாரியம் அமைத்து அது மூலமாக மருத்துவத்தை அதெல்லாம் இருக்கு. இப்ப அரசு வாரியம் தனி வாரியம் இல்லை ஐயா, தனி வாரியம் இல்லை. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். ஏன்னா தமிழகத்தில் வெறும் 7 சட்டக்கல்லூரிகள் மட்டுமே உள்ளது. தயாரிக்கப்படும் அனைத்து சிறு குறு தொழிலாளர்களின் உற்பத்தி பொருட்களையும் பல தனியார் இணைய நிறுவனங்களைப் போல தமிழ்நாடு சர்வீஸ் ஆன்லைன் என்ற பெயரில் உலகம் முழுவதும் அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய வருவாயும் தொழில் புரட்சியும் ஏற்படுத்தும் என தலைமையிலான அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீட்கப்படும் மீனவர்களின் படகுகளை பற்றி யாரும் கண்டுகொள்வதில்லை. அந்த படகுகளுக்கு ஆகக்கூடிய அனைத்து செலவினங்களும் என தலைமையிலான அரசு எடுத்துக்கொள்ளும் என்பதையும் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசோடு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன மாதிரி வழிமுறைகளை யோசிப்பீர்கள்? தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை தேசிய சட்டம் கொண்டு வந்தால் பிரச்சனைகளை எப்படி தேசியமயமாக்குறது? தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம். நம்ம ஆட்சியாளர்களுக்கும் தோணலை, நமக்கும் தோணலையே.